السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அரபு மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தில் துருசுல் லுகத்தில் அரபியா என்கின்ற பாடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக இந்த வகுப்பில் இது சம்பந்தமாக நம்ம படிக்கும் பொழுது சில இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். எதிர்வரக்கூடிய பாடங்களில் இந்த கான்செப்ட் தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சில கான்செப்டுகளாக நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பதற்காக, ஒரு பொருளை நம்ம குறிப்பதற்காக பயன்படுத்துவது தான் ஹாதா. அதை நம்ம எப்போ அந்த ஹாதா பயன்படுத்துவோம்னு சொன்னோம்னா, அந்த பொருள் அருகில் இருந்தால் ஹாதா கிதாபுன், ஹாதா கலமுன், ஹாதா குர்ஆனுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஹாதாவை பயன்படுத்துவோம். அதே அந்த பொருள் தூரமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது எதை பயன்படுத்தணும்னு சொல்லும் பொழுது தாலிக்க பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். தாலிக்க ரஜுலுன், அவர் ஒரு மனிதர். தாலிக்க கிதாபுன், அது ஒரு புத்தகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு இஸ்மு, ஒரு பெயர் சொல்ல கிட்டத்தில் இருப்பதும் தூரத்தில் இருப்பதும் இரண்டையும் நாம் வேரியேஷன் காட்டுறது, வேறுபடுத்தி நம்ம சொல்வது என்பது இந்த ஹாதா தாலிக்க வச்சு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி உள்ள கிளாஸில் மிக டெப்த்தாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இரண்டாவது கான்செப்ட் என்னென்னா, ஒரு பல பொருட்கள் இருக்குது, ஒரு 5 புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை ஒரு குறிப்பிட்டு சொல்வதற்கு, சரிங்களா, குறிப்பிட்டு நம்ம அந்த புத்தகம்தான், அந்த குர்ஆன் தான், அந்த டேபிள் தான், அந்த பாடம் தான் சொல்லி அந்தன்னு சொல்லி எப்படி தமிழில் நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லுவோமோ, அந்த மாதிரி நம்ம அரபில் எப்படி குறிப்பிட்டு சொல்வது அப்படிங்கும்பொழுது, ஒரு பெயர் சொல்லாக ஒரு இஸ்மாக வருதுன்னா அதற்கு முன்னால் அலிஃப்லாம் போட்டுட்டோம்னா என்ன ஆயிருங்க, அது குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ கிதாபுன்னா இது ஒரு புத்தகம், அல் கிதாபுனா இந்த ஒரு புத்தகம் சொல்லி ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்வது. கிதாபுன்னு சொல்லும் பொழுது இது ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலிஃப்லாம் இணையும் பொழுது அல் கிதாபு, இந்த புத்தகம் தான், இந்த குர்ஆன் தான், இந்த பாடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பொருளை தருகிறது. குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் தருமா? அதோட என்ன, அதோட மாற்றம் ஏற்படும், இறுதியில் ஒரு தம்மாவாக மாறிவிடும். இரு தம்மாவிலிருந்து ஒரு தம்மாவாக மாறும், தம்மத்தைனிலிருந்து ஒரு தம்மாவாக மாறும். காரணம் என்னங்க, எதனால? அல்வரனால அப்படிங்கிறத இதையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அடுத்து மூணாவது கான்செப்டாக புதுசாக நம்ம பார்க்க பொழுது சந்திர எழுத்துக்கள், சூரிய எழுத்துக்கள், ஹுரூஃபுல் கமரியா, ஹுரூஃபுல் ஷம்சியா அப்படிங்கிற அந்த பாடத்தையும் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். சில நேரங்களில் அல் பைத்துன்னு சொல்கிறோம், சரிங்களா? அலிஃப்லாம் வந்துச்சுன்னா அலிஃப்லாம்ங்கிற கான்செப்ட் நம்ம படித்தோம். அல் பைத்து, அல் கிதாபுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஷம்ஸுக்கு முன்னாடி ஒரு அலிஃப்லாம் வரும்போது எப்படி படிக்கிறோம்? அஷம்சுன்னு படிக்கிறோம். ஏன் அல் ஷம்சு படிக்கலை? அங்கே லாம் ஏன் போக்கப்படுது? அல் ஷம்சுன்னு படிக்காமல் அஷம்சுன்னு ஏன் படிக்கிறோம்? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா? அது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னோம்னா தெளிவாக படிக்க போகின்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19 இது சம்மந்தமாக வரும், சரிங்களா? அந்த எழுத்துக்களை பிரிப்பாங்க. எப்போதெல்லாம் லாம் சைலண்ட் ஆகும், எப்பொழுதெல்லாம் லாம் வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரி, அதை நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம கான்செப்ட் ரீதியாக சில பேசிக்காக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டீட்டெயிலாக புக்கில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சுதானே? அது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அது, தாலிக்க. இதுங்கிறதுக்கு ஹாதா பயன்படுத்துவோம். கிதாபுன்னு இருக்கு, அந்த புத்தகம் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கு என்ன செய்வீங்க? அல் கிதாபு. குர்ஆன் இருக்கு, இந்த குர்ஆன் தான் சொல்றதுக்கு அல் குர்ஆனு. மக்தபுன், ஒரு டேபிள், அந்த மேசை தான் சொல்றதுக்கு அல் மக்தபு அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிட்டீங்க. இப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் லெசனுக்குள்ளே போகிறோம். முழுக்க முழுக்க இந்த லெசன் இதை பற்றி தான் பேசும். புது புது வார்த்தைகள் வரும் பொழுது நான் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த அர்த்தத்தை தமிழில் ஒன்றுன்னு போட்டு டக்குன்னு நோட்டில் காப்பி பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போது பேஜ் நம்பர் 12 அப்படி தானேங்க? 12 தானே? 12 அத்தருசு சானி, அத்தருசு
சாணி அப்படின்னா என்ன? அதர்சுனா என்ன? அதர்சுனா பாடம். அதர்சுனா பாடம். பாடத்துடைய பன்மை தமிழ் என்ன சொல்லுவோம்? பாடம். பாடம் அதோடைய பன்மையை நம்ம எப்படி சொல்லுவோம்? பாடங்கள்னு சொல்லுவோம். பாடம்னா ஒருமை, இருமை அதோடைய பன்மை பாடங்கள். அப்போ இந்த பாடம் சொல்லக்கூடிய இந்த தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலாக அரபியில் என்னதுங்க? தர்சு. அப்போ பாடங்களுக்கு அதுக்கு என்ன சொல்லணும்? துரூஸ். 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 தர்ஸுங்கிறது ஒருமை, துரூஸுங்கிறது அப்போ என்ன அர்த்தம் கொடுக்கும்? துரூஸ்னா பாடங்கள்னு கொடுக்கும், அவ்வளோதான். லொகத்தில் அரபியா அரபி என்கின்ற அந்த மொழியுடைய பாடங்கள். சரிங்களா? இப்போ ஒரு புது வார்த்தை நான் சொல்லிட்டேன், அல் கலிமாத்துல் ஜதீதா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு புதிய வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அல் கலிமாத் அப்படின்னா வார்த்தைகள், ஜதீதா புதிய வார்த்தை. அதெல்லாம் ஒரு புது வார்த்தை இப்போ நான் சொல்லிட்டேன். தர்ஸு, துரூஸு. இதை நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். இது அவுட் ஆஃப் சிலபஸ். அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அதர்சு சானி. என்ன போட்டிருக்கிறாங்க? அதர்சு சானி. சரி, இதை யார் படிக்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. படிக்கிறீங்களா? சவுண்டாக படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு பாருங்க, தாலிக்க. மேலே தாலிக்க, தர்சு தானிக்க இல்லை, தாலிக்க. தாலிக்க அப்படின்னா என்ன? 12வது பக்கம், 12வது பக்கம், 12வது பக்கம். நம்பர்லாம் அதை எழுதி பழகிக்குவாங்கன்னா 1, 2லேருந்து 9 வரை பழகினா போதும், வந்துடும். சரி, தாலிக்கன்னு என்ன அர்த்தம்? அது ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை குறிக்கிறது, அதுக்கு தான் தாலிக்க. ஹாதான்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடியது. சரி, இப்போ பாருங்க, நானே கேட்குறேன். மா தாலிக்க, மா தாலிக்க அது என்ன? மானா என்ன, தாலிக்கனா அது. அப்போ அது என்ன? பக்கத்தில் கொஞ்சம் புக் காமிச்சிருங்க, பார்த்துக்கோங்கண்ணா. மா தாலிக்கனா அது என்ன? இப்போ தாலிக்க தர்ஜீம் பண்ணுங்க. தாலிக்க அது நஜ்முன், நட்சத்திரம். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? இந்த புக்கில் படிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் பாடத்தில் வந்துருச்சா? அப்போ இது புது வார்த்தை கிடையாது, நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணிட்டோம். அப்போ தாலிக்க நஜ்முன். புது வார்த்தை கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு இடத்த ரெடி பண்ணிடணும், அல்லது ஒரு லெசன்லேயே நீங்கள் வந்து புது வார்த்தைகள்னு சொல்லி என்ன பண்ணிடணும்? நஜ்முன் மனப்பாடம் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்து ஹாதா மஸ்ஜிதுன். சொல்லுங்க. ஹாதா இது ஒரு பள்ளிவாசல். வதாலிக பைத்துன். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் அன்னைக்கு போன கிளாஸ்லேயே சொன்னேன், வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதி வச்சுருப்பீங்க. வா வந்துச்சுன்னா மேலும் அப்படின்னு அர்த்தம் வரும். நான் சொன்னா இல்லையா? மேலும் மேலும் மேலுங்கிறதுக்கு அந்த வாவை பயன்படுத்துவாங்க, நான் சொல்லியிருந்தேன். அப்போது வதாலிக பைத்துன்னா மேலும் அது ஒரு வீடு. அப்போது மஸ்ஜிதுங்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிறனால ஹாதா மஸ்ஜிதுன்னு சொல்கிறோம். இது ஒரு வீடு. மேலும் அது ஒரு இது ஒரு பள்ளிவாசல், மேலும் அது ஒரு வீடு. அப்போது ஹாதாவை எதுக்கு பயன்படுத்துகிறோம், தாலிக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த உதாரணத்தை கொடுக்குறாங்க. இந்த புக்கில் 12வது பேஜ் அப்படியே லைனாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு குதிரை இருக்குது, ஒரு கழுதை இருக்குது. அப்போது குதிரை பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஹாதா ஹிசானுன். இது ஒரு குதிரைப்பா, ஆனால் கழுதையோ தூரமாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? வதாலிக்க ஹிமாருன். மேலும் அது ஒரு கழுதை. சரி, அதுக்கடுத்து பாருங்க, ஒரு பூனையை கொடுத்துருக்குறாங்க. பூனைக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் கித்துன். பூனைக்கு அரபியில் கித்துன். இது ஒரு புது வார்த்தை. சரிங்க, நோட் பண்ணிக்கோங்க, கித்துன். ஆனால் நாய்க்கு என்ன சொல்லுவாங்க? கல்புன். கல்புன்னா நாய். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தூரத்தில் ஒரு பூனை இருக்குது, ஆனால் அவங்க கேட்குறாங்க ஆன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எழுப்புறாங்கன்னு அர்த்தம். அதுவா அப்படின்னு கேட்பாங்க. தாலிக்க கல்புன். கல்புன்னா நாய், தாலிக்குன்னா அது. முன்னாடி ஒரு அலிஃப் வரும்போது தாலிக்க கல்புன். அப்போ அதை எப்படி கேட்கணும்? அது ஒரு நாயா? எப்படி கேட்குறாங்க? அது ஒரு நாயா? தூரத்தில் இப்படி நடந்து போகிறோம், ஒரு தூரத்தில் ஒரு கட்டடத்தை பார்க்குறோம், அதாலிக்க மஸ்ஜிதுன்.
அதாலிக்க மஸ்ஜிதுன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு பள்ளிவாசல அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க. அப்போ உடனே அவர் சொல்லல தாலிக்க பைத்துன், இல்லை அது ஒரு வீடு. உடனே ஒரு வீட்டை கேட்குறீங்க, அதாலிக்க பைத்துன், அப்போ நீங்கள் சொல்கிறீங்க லா தாலிக்க மஸ்ஜிதுன். இதில் ஒரு கான்வர்சேஷன் உருவாகுது. அப்போ சின்ன ஒரு விஷயத்தை நம்ம படித்தா நம்மளால் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். இப்போ இந்த வார்த்தைகள் நீங்கள் படிக்க படிக்க இங்கேயே நிறைய நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு லா இல்லை தாலிக்க தித்துன், அது ஒரு பூனை. சரிங்களா? அது ஒரு பூனை. அதே மாதிரி ஒரு பூனை, ஒரு நாய் இருக்குது, அதை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு அதாலிக்க, அதை எப்படி கேட்பாரு? ஒரு அதை பார்த்து ஒருத்தர் வந்து நாயான்னு கேட்குறாரு, அதை எப்படி கேட்பீங்க? அதாலிக்க கல்புன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைப்பா அது ஒரு பூனை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? லா தாலிக்க கித்துன். சரிங்களா? அப்போ அந்த முறைகளை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் தான், வார்த்தையை நம்ம மனப்பாடம் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்க, அது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லணும்? மா தாலிக்க. ரொம்ப ஈஸி தான், மா தாலிக்க. அப்போ அவர் சொல்றாரு தாலிக்க சரீருன். சரீருன்னா கட்டில். இது புது வார்த்தை தானே வந்திருக்கு. சரி, ஓகே, ஹைர். அதுக்கடுத்து பாருங்க, இப்போ 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரியர் போர்டில் எழுதி போட்டுட்டு இருக்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு இமாம் தொழுக வச்சுட்டு இருக்கிறார். அப்போ ஆசிரியருக்கு அரபியில் என்ன? முதர்ரிசுன். இந்த புத்தகத்தில் படிச்சதா சொல்லணும், முதர்ரிசுன். இமாம்க்கு இமாம் தான். சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறார் மன் ஹாதா. அது ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறாரு, இமாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். அப்போ மன் ஹாதா, இவர் யாரு கேட்டுட்டு அதோட நிப்பாட்டலை. ஒமன் தாலிக்க, எப்படி? மேலும் அவர் யார், மேலும் அது யாருன்னு கேட்டக்கூடாது. இடத்திற்கு ஏற்ப இந்த தாலிக்க, அது, அவர் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம வைக்கணும். சரிங்களா? அப்போ மன் ஹாதா, இந்த ஹாதாக்கு முன்னாடி மா வந்துச்சுன்னா மா ஹாதான இது என்னன்னு சொல்லுவோம். மண் வந்துச்சுன்னு சொன்னா இவர் யார். அப்போ மண்ணும் மாவை எப்போ எதுக்கு குறிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், மாங்கிறது வந்து நம்ம இந்த உயிர் உள்ள உயிரற்ற பொருட்கள் இது போன்ற விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். மண்ணுங்கிறது வந்து ஒரு மனிதருக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ மாகாதானா இவர் யார், இவர் இவர் யாருன்னு கேட்கணுமா, இது யாருன்னு கேட்கணுமா? இவர் யார். ஒமன் தாலிக்க, மேலும் அவர் யார். சரிங்களா? அவரா இவராங்கிறது பின்னாடி உள்ளதான் தீர்மானிக்கும். ஹாதா தாலிக்க, அது பக்கத்து அப்படியே பாருங்க. அப்ப சொல்றாங்க ஹாதா முதர்ரிசுன், இவர் ஒரு ஆசிரியர், இவர் ஒரு ஆசிரியர். மேலும் வதாலிக்க இமாமுன், மேலும் அவர் ஒரு இமாம். சரிங்களா? அப்போ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அப்போ இந்த கான்செப்ட், இதில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் இருக்குது. மண் மா, உடனே நீங்கள் எழுதணும். மண் என்பது மனிதர்களுக்கு பயன்படுத்துவார்கள், மா என்பது பொருள்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நீங்கள் தான் ஒரு விஷயமா லேர்ன் பண்ணி எடுத்து தனியாக எழுதி வச்சிடணும். இதில் எக்ஸ்ட்ராவான மாலூமாத்துகள், இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து பாருங்க, ஒரு கல் வச்சிருக்கிறாங்க. கல்லுக்கு அரபியில் வந்து ஹஜருன். சரிங்களா? அரபியில் என்னதுங்க? ஹஜருன். ஒரு கல்லுக்கு, கல்லை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹஜருன். இது புது வார்த்தை. அப்ப கேட்குறாங்க ஒருத்தர் மாதாலிக்க, அது என்ன மாதாலிக்க? அப்போ எப்படி பதில் சொல்லணும்? அது அது ஒரு கல்லா? அப்ப அரபியில் எப்படி சொல்லணும்? தாலிக்க ஹஜருன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாலிக்க ஹஜருன்? நாம் தாலிக்க ஹஜருன். சரிங்களா? அப்போ இங்க வந்து கொஸ்டின் அமைப்புல அந்த வாக்கியம் இல்லைனாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கும் போது உங்களால் சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? இப்படிதான் நம்ம லேர்ன் பண்ணும். பாருங்க, அடுத்து பாருங்க, சக்கரை, சீனி இருக்கா இல்லையா, சக்கரை, சுகர், அதுக்கு அரபியில வந்து சுக்கருன். சரிங்களா? சுக்கருன்னா என்னதுங்க? சுகர். லபனுன்னு சொன்னா பால், மில்க், தயிரா? அப்படியா? சரி. லபனுன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாலன் படிச்சுதான் ஞாபகம் பார்ப்போம். சரிங்களா? சரிங்களா? பால், தயிர். சரி, ஓகே, பால்னு வைங்க, நம்ம படிச்சது அப்படிதான் ஞாபகம். அப்போ ஒரு தாலிக்க லபனுன், மேலும் அது ஒரு பால். சரிங்களா? இப்போ சொல்றாங்க இது ஒரு சுகர், இது ஒரு சீனி, இது ஒரு சக்கரை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்?
ஹாதா சுக்கருன், ஹாதா சுக்கருன். வதாலிக்க மேலும் அது அது ஒரு பால் அப்படிங்கிறதுக்கு லபனுன், லபனுன். சரிங்களா? அப்போ சுக்கருன் லபனுன் இந்த வார்த்தையை நம்ம படிச்சுக்கணும். சரி, அப்போ பாருங்க, அடுத்து பாருங்க. தம்ரீன் அப்படின்னு என்னது? பயிற்சி. புது வார்த்தை, அடுத்து ஒரு புது வார்த்தை கிடைக்குது. தம்ரீன் அப்படின்னா பயிற்சி. தெரியுதா எங்கன்னு? எங்கன்னு தெரியலையா? அந்த சர்க்கரைக்கு டீஸ்பூனுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்கா? எந்த ஒரு வார்த்தையும் நம்ம விடாம தான் படிச்சுட்டு போவோம். சரிங்களா? தம்ரீன் அப்படின்னா, தம்ரீனுன் அப்படின்னா பயிற்சி. ஓகே, என்ன சொல்றாங்க? நான் முன்னாடி இதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன். இக்ரா அப்படின்னு என்ன அர்த்தம்? இக்ரானா, இக்ரானா வக்துப் அப்படின்னா மேலும் எழுது. இக்ரா வக்துப் படி, மேலும் எழுது. அப்போ நம்ம எழுதணும் இதை. சரிங்களா? இப்போ பாருங்க, மேலே நம்ம படித்ததை கீழே இஅராப் இல்லாமல் சொல்கிறார்கள். எந்த ஒரு இஅராபும் இல்லை, பத்தது கசரதம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு யார் படித்து காட்டுறீங்க? நிசார் போய் படிக்கிறீங்களா? இக்ரா வக்துப். அதாவது சரி நானே சொல்கிறேன். ஹாதா, ஹாதா சக்கருன்னா சுக்கருன்னா? சுக்கருன், சுக்கருன். அது பயிற்சி எடுக்கணும். சரிங்களா? அந்த எழுத்துல மனப்பாடம், அந்த வார்த்தை மனப்பாடம். ஹாதா சுக்கருன் உதாலிக்க லபனுன். மேலே அர்த்தத்தை பார்த்தாச்சு, சொல்ல மாட்டேன் நான். இப்போ ரெண்டுன்னு சொல்லி கீழே போயிடாதீங்க. கீழே இருக்குது 3, இது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது பாருங்க. மன்தாலிக்க அப்படின்னா மன்தாலிக்க அவர் யார்? தாலிக்க இமாமுன், அவர் ஒரு இமாம். தாலிக்க முதர்ரிசுன், தாலிக்க தாலிபுன், தாலிக்க தபீபுன், அவர் ஒரு டாக்டர். சரிங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மாற்ற பல சென்டென்ஸ் வரும். அதுக்கு எடுத்து பாருங்க. அதாலிக்க கித்துன், அது ஒரு பூனையா? அதாலிக்க கித்துன், அது ஒரு பூனையா? அதாலிக்க கல்புன், அது ஒரு நாயா? லா தாலிக்க கல்புன், இல்ல லா தாலிக்க, அது ஒரு நாய். இல்ல அது ஒரு நாய், அது பூனை கிடையாதுங்க, அது நாய். சரிங்களா? அடுத்த 4வது பாருங்க. மா ஹாதா, இது என்ன? ஹாதா ஹஜருன், இது ஒரு கல். சரிங்களா? அப்ப இதுவரை புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து பாருங்க. அல் கலிமாத்துல் ஜதீதத்து, என்ன கொடுத்துருக்காங்க? அல் கலிமாத்துல் ஜதீது. கீழே குட்டி பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அல் கலிமாத்துல் ஜதீதான என்ன அர்த்தம்? அல் கலிமாத்துனா வார்த்தைகள், அல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள். கலிமத்து அப்படின்னா ஒரு வார்த்தை, கலிமாத்துனா வார்த்தைகள், ஜதீதா புதிய வார்த்தைகள். சரிங்களா? சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க, இந்த லெசன்ல நீங்க வந்து புதுசா என்ன படிக்கிறீங்க? இமாமுன், இமாம் வழிகாட்டி. சரிங்களா? ஹஜருன் கல், சுக்கருன் சுகர் சர்க்கரை, லபனுன் பால். சரிங்களா? அப்போ இது 2வது லெசன் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள். ஏதாவது புதுசாக படித்ததா நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா வார்த்தைகள் மட்டும்தான் படிச்சிங்க. முறைகளை நம்ம படித்தாச்சு. அடுத்து ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கோங்க. அதருசு சாலிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3வது பாடம். 3வது பின்னாடி இருந்து அறுத்த வைக்கணும். அதருசு சாலிஸ்னா 3வது பாடம். சாலிஸ்னா 3ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்க, பைத்துன்னு என்ன அர்த்தம்? பைத்துன் இது ஒரு வீடு. இது ஒரு வீடுங்க. பைத்துன் இது ஒரு வீடு. இப்போ இந்த பைத்துங்கிற அந்த இஸ்மில் பெயர் சொல்ல முன்னாடி ஒரு அலிஃப்லாம் போட்டாங்கன்னா 2 வகையான மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று அர்த்தம் ரீதியாக, இன்னொன்று இறுதியில் இஅராபு மாறுவதன் மூலமாக. இப்போ பைத்துன் இருக்கும்போது இறுதியில் அந்த தாளை பொம்மத்தைன்னு வந்திருக்கா இல்லையா? 2 பொம்மை வந்திருக்கா. இந்த பொம்மத்தைன்லாம் என்னன்னு கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டிருக்க சிம்பிள்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். முன்னாடி வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும். பைத்துன் இது ஒரு வீடு. அல் பைத்து அப்படின்னா அந்த வீடு, குறிப்பிட்டு சொல்கிறது. அந்த வீடு, இந்த வீடு தான், இந்த வீடு தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதுக்கடுத்து பாருங்க, கிதாபுன் அப்படின்னா ஒரு புத்தகம். அல் கிதாபு அந்த புத்தகம். கலமுன்
பேனா. அல் கலமு அந்த பேனா அல்லது இந்த பேனா, சரிங்களா, அந்த இடத்திற்கு ஏற்ப. ஜமலுன் ஒரு ஒட்டகம், இது ஒரு ஒட்டகம், இது ஒரு ஒட்டகம். அல் ஜமலு அந்த ஒட்டகம், அந்த அந்த ஒரு ஒட்டகங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றது. இப்போ பாருங்க, நீங்க படித்ததை அனைத்தையும் அவர்கள் ஜும்லாக்குள்ள கொண்டு வர போறாங்க. உங்களை நீங்க படிச்சதை ஒரு வார்த்தையா பேசக்கூடிய ஒரு வாக்கியமா மாற்ற போறாங்க. இப்போ பாருங்க, அல் கலமு அப்படின்னு என்ன அர்த்தம்? அல் கலமு மட்டும்தான் நான் கேட்டேன். அந்த பேனா. இப்போ ஒரு புது வார்த்தை கொண்டு வராங்க, மக்சூருன். மக்சூருன்னா உடைக்கப்பட்டு இருக்கிறது. மக்சூருன்னா உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ மக்சூருங்கிறது ஒரு புது வார்த்தை கிடைச்சிருச்சு. மக்சூருன்னா ஒரு புது வார்த்தை கிடைச்சிருச்சு. மக்சூர்னா உடைஞ்சிருக்கு. அல் கலமு மக்சூருன், அல் மக்தபு மக்சூருன், சரிங்களா? ஓகே. அப்போ மக்சூருன்னா உடைக்கப்பட்டிருக்கு. இந்த பேனா பார்த்தீங்களா, ரெண்டுக்கு நடுவில் விரிசல் விட்டுருக்கா, பக்கத்தில் பேனா பிக்சரில் விரிசல் விட்டுருக்கா, உடஞ்சிருக்குங்கிறாங்க. அப்போது கலமுன் மக்சூருன்னா நமக்கு பேனா உடஞ்சிருக்குன்னா எந்த பேனா கேட்போமா இல்லையா? ஆனால் அந்த பேனா உடஞ்சிருக்குங்க, அந்த டேபிள் உடஞ்சிருக்குங்கிறக்கு அல் கலமு அல் மக்தபு அந்த அலிஃப்லாம் பயன்பட்டுட்டு பின்னாடி வருது ஒரு புது வார்த்தை, சரிங்களா? அந்த அலிஃப்லாம் போட்டதுக்கு உண்டான ஒரு என்ன நமக்கு பயன் அப்படின்னு காட்டுறதுக்காக பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை புதுசாக நமக்கு போடுறாங்க. அல் கலமு மக்சூருன்னா அந்த பேனா உடஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, அதுக்கடுத்து ஒரு கதவு திறந்திருக்கு, சரிங்களா? மஃப்தூஹுன் அப்படின்னா திறந்திருக்கு. மஃப்தூஹுன்னா திறந்திருக்கு, சரிங்களா? இப்போ கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பாபுன் மஃப்தூஹுன் சொல்ல முடியாது. சொன்னோம்னா எந்த கதவு திறந்திருக்கு கேள்வி வருமா இல்லையா? அல் பாபு மஃப்தூஹுன். இப்படி அல் பாபு மஃப்தூஹுன், அந்த கதவு திறந்திருக்கிறது சொல்லுவோமா இல்லையா? அந்த கதவு திறந்திருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, அல் வலது அப்படின்னா சிறுவன், சரிங்களா? அல் வலது சிறுவன், அந்த சிறுவன், சரிங்களா? ஜாலிசுன் அப்படின்னா அமர்ந்திருக்கிறான். எப்படி? அமர்ந்திருக்கிறான். அல் வலது ஜாலிசுன், அந்த சிறுவன் அமர்ந்திருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வல் முதர்ரிசு, மேலும் ஆசிரியரோ வாகிஃபுன் நின்றுட்டு இருக்கிறாரு. எப்படி? வாகிஃபுன் நின்றுட்டு இருக்கிறாரு. புரிஞ்சுதா? ஜாலிஸ்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, வாகிஃப்னா ஸ்டாண்டு, நின்றுட்டு இருக்காரு. அப்போ அல் வலது அந்த சிறுவன். இங்க என்ன சொல்ல வராங்க? அல் போட்டு சொல்றாங்க. வலதுன் ஜாலிசுன், சிறுவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். எந்த சிறுவன்? அதுக்காக அல் வலது ஜாலிசுன், அந்த சிறுவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். மேலும் முதர்ரிசோ, அந்த முதர்ரிசோ நின்று கொண்டிருந்தார்கள், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அல் கிதாபு ஜதீதுன். அல் கிதாப்னு என்ன அர்த்தம்? அந்த புத்தகம். ஜதீதுன் அப்படின்னா அந்த புத்தகம். ஜதீதுன்னா புதியது, புதியது. வல் கலமு, மேலும் அந்த பேனா கதீமுன் பழையது, பழையது. அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன், இந்த புத்தகம் புதியது, மேலும் அந்த பேனாவோ பழையது, சரிங்களா? ரெண்டாவது இந்த பக்கம், அதுக்கு ஆப்போசிட் லைன்ல இருக்கு பாருங்க, அல் ஹிமாரு சகீருன். என்ன அர்த்தம்? அல் ஹிமாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கழுதை. அல் ஹிமாரு அந்த கழுதை. சகீருன்னா புதுசா நீங்க படிக்கிறீங்க, இந்த வார்த்தை புதுசு உங்களுக்கு. சகீருன்னா சிறியது. அல் ஹிமாரு சகீருன், அந்த கழுதை சின்னதா இருக்கு, சிறியது. வல் ஹிசானு, மேலும் இந்த குதிரையோ கபீருன் பெரியது. கபீருன்னா பெரியது. ஹிசான் நம்ம படிச்சிருக்கிறோம், அல் போலும் படிச்சிருக்கிறோம். வல் ஹிச, மேலும் இந்த குதிரையோ பெரியது. மூணாவது பாருங்க, இந்த பக்கம் வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கா 3. அல் குர்சியு. அல் குர்சின்னா என்ன? அந்த நாற்காலி. மக்சூருன் இப்பதான் படிச்சோம், உடைஞ்சிருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அல் குர்சியு மக்சூருன்னா
அந்த நாற்காலி, அந்த சேரு உடஞ்சிருக்கு. லா தஜ்லிஸ், உட்காராத. அல் குர்சியு மக்சூருன், அந்த நாற்காலி உடஞ்சிருக்குப்பா, அந்த சேர் உடஞ்சிருக்குப்பா, தெரியாம இது போய் உட்காந்துடாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதுக்கடுத்து 4வது பாருங்க, அல் மிந்தீலு அப்படின்னு என்ன படிச்சிருக்கோம் முன்னாடியே? கர்ச்சீஃப், கைக்குட்டை. ஞாபகம் வரணும். வரலன்னு சொன்னோம்னா அப்போ நம்ம ரீகாலில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த வார்த்தையில் நமக்கு புதுசாக இருக்குன்னு சொன்னால் நம்ம அதை பற்றி படிக்கலை, அல்லது நமக்கு அது ரீகால் பண்ணலன்னு, சரியாக பண்ணல, முராஜா பண்ணலன்னு அர்த்தம். அல் மிந்தீலு அப்படின்னா அந்த கைக்குட்டை. வசிஹுன், இது புது வார்த்தை. வசிஹுன்னா அழுக்கா இருக்கு, டர்ட்டியாக இருக்கு, அழுக்கா இருக்கு. அல் மிந்தீலு வசிஹுன். அடுத்து 5வது அல்மா உ படிச்சிருக்கிறோம். அல்மா உன்னு என்னது? அந்த தண்ணீர். அந்த தண்ணீர் பாரிதுன், குளிர்ச்சியா இருக்கு. பாரிதுன்னா கோல்டு. பாரிதுன் கோல்டு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோமா இல்லையா? லா தஷ்ரப், குடிக்காத. லா தஷ்ரப் ஹாதல்மா, இந்த தண்ணி குடிக்காதீங்க. ஏன் சொன்னா? அல்மா உபாரிதுன், தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்குப்பா அப்படிங்கிறோம். அதே மாதிரி லா தக்தசில், கழுகிறாதீங்க. அல்மா உபாரிதுன், ஏன்னா தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, சளி பிடிச்சிட போகுது, சொல்லுவோமா இல்லையா? அப்போ அல்மா உபாரிதுன், அந்த தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 6வது பக்கத்தில் அல் கமரு, அந்த நிலா ஜமீலுன், அழகா. ஜமீல் படிச்சிருக்கிறோம். அல் கமர், அந்த நிலா அழகாக இருக்கிறது. சரி, அடுத்து 7வது கீழே அல் பைத்து, அந்த வீடு என்ன? கரீபுன், பக்கத்தில் இருக்கு, நியர், ரொம்ப நியரா பக்கத்தில் இருக்கு. அல் பைத்து கரீபுன். வல் மஸ்ஜிது, மேலும் மேலும் அந்த பள்ளிவாசலோ பஈதுன், பஈதுனா தூரம். அப்ப கரீப் பஈத், கரீப் பஈத். மஸ்ஜிதுனா கரீபுன் அவ் பஈதுன், நம்முடைய பள்ளிவாசல் தூரமா இருக்கா பக்கத்தில் இருக்கா? கரீபுன். பைத்தினா, சரிங்களா? கரீபுன் பைத்துனா, நம்ம வீட்டுக்கு. நான் அது எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் 8வது பாருங்க, அல் ஹஜரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கல். சகீலுன், புதிய வார்த்தை. சகீலுன்னா வெயிட்டாக இருக்குது, கனமானதாக இருக்குது. அல் ஹஜரு சகீலுன். வல் வரகு, மேலும் பேப்பர், காகிதம். காகிதம் எப்படிங்க இருக்கும்? காகிதம் வெயிட்டாக இருக்குமா? வெயிட்டாக இருக்காது. அல் வரகு ஹஃபீஃபுன், பேப்பரோ இலகுவானதாக, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சகீலுன்னா வெயிட்டு, ஹஃபீஃபுன்னா வெயிட் இல்லாத, லேசாக இருக்குது. 9வது அல் லபனு ஹார்ருன், சரிங்களா? அந்த பால் அல்லது தயிர். ஹார்ருன் எப்படி இருக்கு? சூடாக இருக்கு. அப்போ தயிர் என்னைக்கா சூடாக இருக்குமா? பாலாக இருந்தால் சூடாக இருக்கும். அப்போது பால் தான், தீர்க்கமாக வந்துக்கலாம். சகோதரர் என்ன சொன்னார்னா, இல்லை தயிர் தான் சொன்னார். நமக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. இன்னும் அல் லபனு ஹார்ருன். இப்போ இங்கே முசன்னிஃப் நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், நமக்கு பாடத்தை தொகுத்து சொல்லி கொடுத்துட்டாரு. நீங்கள் சொன்னது கரெக்டாக. அல் லபனு ஹார்ருன், பால் சூடாக இருக்கிறது. அப்போ தயிர் சூடாக இருக்காது, பால் தானே சூடாக இருக்கும் யதார்த்தத்தில். அடுத்து 10வது அல் கமீசு, என்ன அர்த்தம்? அந்த சட்டை. நவீஃபுன், கிளீனாக இருக்கு, தூய்மையாக இருக்கு. நவீஃப், தூய்மையாக இருக்கிறது. அப்போ அல் கமீசு நவீஃபுன், அல் கமீசு நவீஃபுன், அந்த சட்டை தூய்மையானதாக இருக்கிறது. அப்போ நிறைய வார்த்தை, கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட வார்த்தைகள் நம்ம படிச்சிருக்கிறோம். பேஜ் நம்பர் 14 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம இங்கே எழுதி போட்ட 2 கான்செப்டையும், அல் வச்சது தாலிக்க ஹாதா, இந்த கான்செப்டை படிச்சிட்டோம். வரக்கூடிய நாட்கள் இன்ஷா அல்லாஹ் ஹுரூஃபுல் கமரியா, ஹுரூஃபுல் ஷம்சியா, அதையும் படிக்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக. ஆமாம், இந்த பாடமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹுரூஃபுல் கமரியா ஷம்சியா நடத்தினோம். 3rd பாடம், 3வது தருசு சாலிசு கம்ப்ளீட். ஈஸியாக இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்படி தான் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ஷா அல்லாஹ் லேர்ன் பண்ணி போக போகிறோம். தொடர்ந்து இருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் எதை நோக்கமாக கொண்டு இந்த வகுப்பில் ஒன்று குழுமிருக்கின்றோமோ அத்தகைய இந்த அரபி மொழியை முழுமையாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். நம்முடைய எண்ணத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.